பாரதி, வனிதா இருவரும் காதலித்து வந்தார்கள். இருவரும் கல்லூரி படிப்பு படித்து கொண்டு இருந்தார்கள். இருவரும் தனியாக சென்று உல்லாசமாக இருக்கலாம் என்று நினைத்து பாரதி அழைத்து சென்றான் அவரது பங்களாவிற்கு. அப்பொழுது அங்கே திடீர் சத்தங்கள் கேட்டன. வனிதா சொன்னாள், என்னது திடீரென்று சத்தம் கேட்கிறதே, யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நீ சொன்னே, இப்ப பார்த்தினா இங்க சத்தம் கேட்குது, என்னவென்று பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கார். அதற்கு பாரதி சொன்னான், இல்ல வாட்ச்மேனாச்சும் இதை குடிச்சிட்டு வளருவான், வா போகலாம் என்று. உடனே வனிதாள், சரி மேல் ஃப்ளோரில் உள்ள ரூமுக்கு போகலாம் அப்படி என்று சொன்னார்கள். சரி என்று பாரதியும் சொன்னான். இருவரும் மேலே சென்று பார்த்தால் ஒரே சத்தமாக கேட்டது. அங்கிருந்து வாட்ச்மேனும் ஓடி வந்து பார்த்தான். அப்பொழுது இருவரும் இரத்த வெள்ளத்தில் மிதந்தனர். உடனே இந்த தகவலை பெற்றவர்களிடம் அந்த வாட்ச்மேன் சொன்னார். இது மாதிரி இருவரும் இறந்து விட்டார்கள், எனக்கு தெரியவில்லை, நான் கேட்டிலிருந்து உடையாரத்துக்குள்ள சத்தம் கேட்டு உடையார்ந்து பார்த்தேன், இருவரும் இறந்து கிடந்தார்கள் அப்படின்று. இதை அறிந்த தகப்பனார் மிகவும் துயரமடைந்து விட்டார். வாட்ச்மேனிடம் பாரதி அப்பா சொல்றார், நான் போய் உள்ள பார்த்துட்டு வரேன், இங்க யார் வந்தாலும் உள்ளே விடாதே அப்படின்னு. உடனே சரிங்கய்யா என்று சொல்லிவிட்டு வாட்ச்மேன் கேட்டுக்கு போய்விட்டான். பாரதி அப்பா தனது மகனும் மகனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் இறந்து கிடக்கிற இடத்திற்கு சென்று பார்க்கிறான். அங்கு பார்த்தால் அவங்களுடைய சடலம் அங்கே இல்லை. என்னடா மாயம், இங்கே இறந்து கிடக்கு என்று வாட்ச்மேன் சொன்னானே, காணவில்லை என்று உடனே சத்தம் போட்டான். உடனே வாட்ச்மேன் ஓடி வந்து, என்னங்கய்யா அப்படின்னு கேட்கிறான். எனது மகனின் உடல் இங்கே கிடக்குது என்று சொன்னாயே, இங்கே எவரும் இல்லை என்று. ஐயா, நான் இங்கேதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவர்கள் இருவரும் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்கின்றனர், எங்கேயும் கிடைக்கவில்லை. உடனே பாரதி அப்பா சொல்கிறார், நாம் அங்கே சென்று போய் பார்ப்போம் ஒரு இடத்திற்கு அப்படி என்று. உடனே வாட்ச்மேனும் அவரது பாரதி அப்பாவும் சென்று பார்க்கிறார்கள். அங்கேதான் கிடைக்கிறது உடல் சடலம். உடனே அங்கிருந்த சடலம் இங்கே எப்படி வந்தது, யார் கொன்றார்கள் என்று யோசித்துக்கிட்டே இருக்கிறார்கள். உடனே அந்த இடத்தில் என்ன இருந்தது என்று பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே கொன்று புதைத்த. அப்போதுதான் சொல்கிறான் வாட்ச்மேன், ஐயா, நாம் இந்த இடத்தில் தினேஷை புதைத்தம் அல்லவா, அவன்தான் நம் ஐயாவை கொன்றுவிட்டான் என்று. ஐயோ அப்படி என்று கதறி அழுகிறான். நான் செய்த தவறுக்கு என் பிள்ளையை கொன்றுவிட்டாயோ, முதலில் அந்த இடத்தை தோண்டுங்கள், அவன் இங்கேதானே புதைத்தோம், அது இருக்கிறதா என்று. உடனே வாட்ச்மேன் தோண்ட ஆரம்பித்தான். ஆனால் தோண்ட முடியவில்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கிறது ஐயா, என்னால் முடியவில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படி என்று சொல்கிறான் வாட்ச்மேன். அதற்குள்ள தானாக கோடாலி மற்றும் மேலே பறக்கின்றது. அதை பார்த்த இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். தானாகவே கோடாலி வந்து வாட்ச்மேனை கொன்றுவிட்டது. அதை கண்ட பாரதி அப்பா சத்தம் போட்டு கதறிக்கொண்டே ஓடி வருகின்றார். அதே நேரத்தில் போலீஸும் வந்துவிட்டது. போலீஸ் வந்ததும் என்ன இங்கு நடக்கின்றது அப்படி என்று, யார் இவர்களை கொன்றது அப்படியும் கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார், அவரிடம் நான் பணம் வாங்கியிருந்தேன், பணம் திருப்பி கேட்டதற்காக நான் அவரை கொன்று இங்கே புதைத்து விட்டேன். இது அவருடைய இடம்தான். அவருடைய செல்வங்களும் பொருட்களையும் நான் திருடி கொண்டேன். இன்று நான் செல்வாக்காகவும் இருக்கிறேன். அதற்கு எல்லாம் காரணம் தினேசுதான். அவருடைய ஆவிதான் இன்று என் மகனையும் என் மகனுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் எனது வாட்ச்மேனையும் கொன்றுவிட்டது. நான் ஒப்புக்கொள்கிறேன், என்னை கைது செய்யுங்கள் என்று ஒப்புக்கொண்டார் பாரதியின் அப்பா. அவரும் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். அந்த ஆவியும் கலைந்து போனது.